பாஸு, இங்கே லிங்கானே யாரு? நீ யாரு? என் பேர் கண்ணன். காலேஜில் பிரச்சனை, ஃப்ரெண்ட் இருந்துச்சான். சரி சரி வா. பாபா தலை உன்னை பார்க்கணும் சொன்னப்பல கூட்டின்னு வந்து. என்னப்பா, என்ன மேட்ரு? காலேஜில் பிரச்சனை, ஃப்ரெண்டு சொல்லி வந்துச்சு. அவங்ககிட்ட சொன்னால் மேட்ரு முடிஞ்சிருன்னு. அதான் உங்களை பார்க்க வந்தேன். யார் பாலு? மட்டமா க்ளோஸ் பண்ணுமா? செகண்ட் ஓகேங்க. ஸோ சொல்லிட்டு நீ டீட்டெயில்ஸ் கொடுத்துருவா, பண்ணிடலாம். அட்வான்ஸ்லாம் எப்படி இப்போவே பே பண்ணிடலாம்? அக்கௌண்ட் நம்பர் மெசேஜ் பண்ணுறேன், அதில் பண்ணுறது. மற்றதானே எப்படி பாஸ்? பக்காவா முடியும், பயப்படாம போ. முருகா இங்க வா. அண்ணே வாடா. ஏய் டீட்டெயில்ஸ் நான் பையனை பற்றி வச்சுன்னு வா. நான் பார்த்துறேன். சரி கிளம்புறேன், நாங்கள் அட்டெண்ட் வந்துடுவோம். சரி தலை. யாரா அவன் நடுவில் வந்து அந்த வண்டி நிறுத்துறான்? நோ விளையாண்டு இருக்கு கண்ணி தெரியல, வண்டியை தோற உண்ணா ஓரமாக போய் விளையாடுறா. சொல்லாதுறான் ஓரா போடான்னு. நம்ம ஏரியாவில் வந்து நடு ரோட்ல வண்டி நிறுத்துறான். போடுறா பால. தலை கொஞ்சம் பால் எடுத்து போறேன். வா 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 வா. இரா மச்சி ஜஸ்ட் மிஸ். சரி விடு, பால புஷ் காமெடி மச்சான். ஆமா ஜீவா. ஆமா. மச்சி வா போய் பார்த்து வரலாம். வா. ஆளே எங்க? தலை கதையா போயிட்டு வரேன். சரி சரி. தூக்குடா. எடு போலாம் எடு. ஏரியா ரொம்ப சின்னதுதான். அவன் வெளியே வச்சு போட்டுடலாம். நான் இருந்தாலும் அவனை வெளியே வர வச்சு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆமாடா நான் சொல்கிறேன். கரெக்டு தான். அவனை வெளியே வர வச்சு சைலண்டாக அமைச்சிடலாம். ஓகேடா. தலை பையன் சொந்த ஊர் திருவண்ணாமலை. இங்கே வந்து செட்டில் ஆகி 15 வருஷம் ஆகுது. அப்பா பேங்க் ஆஃபீஸரு. அண்ணா பழம் சொல்ல. பையன் அம்பத்தூர் காலேஜில் படிக்கிறான். 2 வருஷமாக ஒரு பையன் கூட பிரச்சனை.
அந்த பையனுக்கு அவனுக்கு ஆகாது. அந்த பையன் பேர் சவுந்தர். அவனை போட சொல்ல நம்மகிட்ட வந்துக்கிறான். இதெல்லாம் தலை அவனு சொன்னான். முதல்ல அவன் சொன்னது உண்மை போய் நமக்கு தெரியாது. ஒரு காரியத்தில் யாரும் சொன்னா முழுசா தெரிஞ்சிருந்தா இறங்கணும். புரிஞ்சுக்கணா முருகா, அவன் எங்க செய்யலானுங்கிற தலை சுதந்திர போகிறதுக்கு கரெக்டான இடம் வந்து ஹைவேஸ் தான். அவன் டெய்லி ஈவினிங் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அங்கே தான் வரான். அவன் ஈவினிங் ரன்னிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போகும்போது நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறேன். சரி போட்டுடலாம். நீ இரு, நான் வரேன், நான் பார்க்குறேன். மச்சான் வரான். விட்ரா. தலை நீ என்ன தலைங்க? யாரா அவரு? இவர் தெரியல, நம்ம ஏரியா ஆள்றா. நம்ம ஏரியாவில் பார்த்துக்கிறேன் மச்சி இவரை. என்னை ஏன் கொல்லாம விட்டீங்க? என்ன தலை எப்படி சொல்கிற? என்ன ப்ராப்ளம்? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் அதே பொண்ணு அவனை லவ் பண்ணிவிட்டு 5 வருஷம் கூட சுற்றிட்டு வேணாம் அவன் கூட சுத்தந்தெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எனக்கு எப்படி இருக்கும்? தலை நானும் தான் கொன்னே போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. செத்துலாம் போல இருக்குது. தலை இந்த உலகத்தில் எல்லாருமே சாவு பண்ணாங்க தான். அதெல்லாம் நடக்கும்போது கரெக்டாக நடக்கும். அதெல்லாம் ஃபீல் பண்ணாது. அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க மற்றவங்களுக்கு? தலை அப்படிலாம் குழப்ப முடியாது. அதெல்லாம் அவன் தலையில் எழுதிருக்கு. அப்போ அது உங்கள் தலையில் எழுதியிருக்கா? எழுதியிருக்கோ இல்லையோ நம்ம எல்லாத்துலேயும் இருக்கிறான். அவன் எங்களுக்கு ஆர்டர் போகிறான், நாங்கள் செய்கிறோம். சொல்ல போனால் எங்களுக்குன்னு யாரும் இல்லை. எனக்கும் யாரும் இல்லை. இன்னிலேருந்து நானும் உங்களை மாதிரி தான் முழுசா மாற போகிறேன். முழுசா நீலாம் என் கூட சுட்ட மாட்டதில்ல. நாங்களாம் வேறு மாதிரி சும்மா லவ் ஃபீலிங்கில் வந்து இது மாதிரிலாம் பேசினிருக்காரு. என்னால் வீட்டில் போயிரு, அதே சரியாயிடும். வரா போகலாம்.